Hi friends, welcome back to the channel. ஸோ இன்னைக்கு வந்து மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் சாப்டரோட டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த ரெண்டு டாபிக் பேஸ் பண்ண சில எம்சிக்யூஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. நான் வந்து டிசி பாண்டே இருக்குல்ல, அந்த கொஷின்ஸ் தான் வந்து சால்வ் பண்ண போகிறேன். ஓகேவா? அது கொஞ்சம் வந்து ஒரு மாடரேட் லெவலில் இருக்கும். அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல கொஷினாக இருக்கும். அதனால தான் நான் அதை சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? சரிப்பா. A man starts from his home and walks 50 meters towards north. Then he turns towards east and walks 40 meters and then reaches to his office after moving 20 meters towards south. ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்ம அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹோம். ஸோ வீட்டிலேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒருத்தர். அப்புறம் walks for 50 meter towards north. அப்போ see நம்மளுக்கு தெரியும் டைரக்ஷனில் this is east, west, north, south. கரெக்டா? இப்போ அவங்க சொல்றபடி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 50 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். ஸோ நார்த் நோக்கி வந்து 50 மீட்டர் அவர் மூவ் பண்ணுறாரு. அப்போ சி இந்த மாதிரி ஓகேவா? 50 மீட்டர். இந்த ஆரோ வேண்டாம், ரைட். 50 மீட்டர். அடுத்து என்ன சொல்றாங்க? see then he turns towards east and walks 40 மீட்டர். ஸோ ஈஸ்ட் இதுக்கப்புறமா 50 மீட்டர் போனதுக்கு அப்புறமா அடுத்து ஈஸ்ட்ல வந்து டேர்ன் பண்றாரு. ஓகேவா? ஸோ டேர்ன் பண்ணி ஒரு 40 மீட்டர் வாக் பண்றாரு and then reaches to his office after moving 20 meter towards south. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க? சவுத்தை நோக்கி 20 மீட்டர் அவர் மூவ் பண்றாரு. இப்போ 1 செகண்ட் 20 மீட்டர். ஓகேவா? இந்த லைனையும் கொஞ்சம் பெருசா வரைஞ்சிக்கலாம், ஏன்னா 50 மீட்டர்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஓகே, சரி. இப்போ பாருங்க, அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த மேன் ஃப்ரம் ஹிஸ் ஹோம் டு ஆஃபீஸ். டிஸ்டன்ஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் லென்த். கரெக்டா? டோட்டல் லென்த் ஆர் பாத் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? அதாவது ஃபுல்லாக ஆட் பண்ண வேண்டியதான். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் 50 மீட்டர், அடுத்து 40 மீட்டர், அடுத்து 20 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 50 + 40 + 20. ஓகேவா? 110 மீட்டர். கரெக்டா? 110 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ். சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க? see what is his displacement from his home to office. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஷார்ட்டஸ்ட் லென்த், ரைட்? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் பாத். ஓகேவா? ஷார்ட்டஸ்ட் லென்த் ஆர் பாத். ஓகேவா? அதாவது இப்போ வந்து உங்களோட வீடு இங்கே இருக்கு. ஓகேவா? இங்கே வந்து கடை இருக்கு. ஓகே, இப்போ இந்த கடைக்கு உங்க வீட்டில இருந்து இந்த கடைக்கு போறதுக்கு 2 ரூட்ஸ் இருக்கு, இல்ல 3 ரூட்ஸ்னே வச்சுக்கலாமே. ஒன்று வந்து இப்படி போகலாம், இன்னொன்று வந்து இப்படி போகலாம், இன்னொன்று வந்து இப்படி போகலாம். நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? இதுதான் நம்ம சூஸ் பண்ணுவோம், ஏன்னா இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் லென்த்தா இருக்கு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? see இந்த இடத்துல உங்களோட வீடு இருக்கு. சரியா? இங்க ஷாப் இருக்கு. ரூட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு ரூட் இருக்கு, இப்படி ஒரு ரூட் இருக்கு, இப்படி ஒரு ரூட் இருக்கு. இதுல எது ஷார்ட்டஸ்ட் பார்த்தா இருக்கும்? அஃப்கோர்ஸ் இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸா இருக்கும். சரியா? இதுதான் அவங்க சொல்றாங்க. ஓகே, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா? இப்போ அதை கண்டுபிடிக்கலாமா? சி இதை ரப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமா? இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுவா இருக்க முடியும்? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே போயிருக்காங்க அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுவா இருக்க முடியும்? நாமளே வந்து அதை இமேஜின் பண்ணி போடணும். ஓகேவா? யோசிங்க. அஃப்கோர்ஸ் இதுதான்.
கரெக்டா? இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸா இருக்கும். சரியா? இப்போ உங்களுக்கு வந்து தோணலாம் இந்த மாதிரி இருந்தா கூட we can find out, ரைட்? இப்படிதான் படிச்சிருப்பீங்க, ரைட்? இந்த மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்து இங்கே போயிருப்பாங்க. ஸோ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஷார்ட்டஸ்ட் பாத். இது நம்ம வந்து பைத்தாகரஸ் தியரம் படி என்ன பண்ணுவோம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த மாதிரி பண்ணுவோம். கரெக்டா? ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஷேப் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்குது இந்த இடத்துல, ரைட்? டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப் இருக்குது. இப்போ இதுக்கு நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸி. நல்லா திங்க் பண்ணுங்க. எனக்கு இங்கேருந்து இங்கே போகணும், இதுதான் வந்து என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டாக? எனக்கு அப்போ இதுதான் தேவைப்படுது. என்கிட்ட இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போது நான் இங்கே வந்து ஒரு லைன் போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இது நான் கண்டுபிடிச்சிடலாமா? புரியுதா? இந்த ட்ரையாங்கிள் படி நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அந்த பைத்தாகரஸ் தியரம் படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு லைன் போட்டேன் அப்படின்னா இது வந்து இப்போ ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு. இந்த டிஸ்டன்ஸ் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணிடுவோம். எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா எங்கே திரும்ப மிஸ்டேக் பண்ணுவீங்க? இந்த இடத்துல இப்போ லைன் போட்டோம் அப்படின்னா இப்போ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் பண்ணி ஹோல் ரூட், ரைட்? இப்போ இது ஏ அப்படின்னா இது பி அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். கரெக்டா? இப்படி தான் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா இந்த இடத்துல இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 50. கரெக்டா? நாம் என்ன பண்ணுவோம்? இந்த டிஸ்டன்ஸை 50 அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக கால்குலேட் பண்ணிடுவோம். எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸில் சொல்கிறேன், ஓகேவா? படிக்கும்போது ஓகே, நோ ப்ராப்ளம். பட் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். என்ன பண்ணணும்? இந்த ட்ரையாங்கிளில் எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் தேவைப்படுது. கரெக்டா? இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா நான் என்ன பண்ணலாம்? நல்லா யோசிங்க. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 50, ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 50லேருந்து இந்த 20 நான் மைனஸ் பண்ணலாமா? பண்ணலாம்ல? ஸோ என்ன பண்ணுறேன்? 50 1 செகண்ட் 50 மைனஸ் 20, ஓகேவா, ஈக்குவல் டு 30. ஏவோட வேல்யூ என்னது? 30, ஓகேவா? பியோட வேல்யூ என்னது? அதே 40 தான், ஏன்னா சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு, ரைட்? இப்போ நம்ம ஈஸியாக நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ வந்து என்னது? 30 ஸ்கொயர் ப்ளஸ் பி வந்து 40 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். சரியா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 900. 30 ஸ்கொயர் பண்ணால் 900 ப்ளஸ் 40 ஸ்கொயர் பண்ணால் 1600. கரெக்டா? இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். 2500. இப்போ 2500 இருந்ததுன்னா இதை நம்ம ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஓகே, ஸ்கொயர் ரூட் பண்ணிடலாம், விச் இஸ் 50 மீட்டர். சரியா? அப்போது டிஸ்டன்ஸ் எனக்கு என்னது? டிஸ்டன்ஸ் 110 மீட்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் 50 மீட்டர். புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கரெக்டா? சரி, ஈஸியாக தானே இருக்கு. சரி, அடுத்த கொஸ்டின். Displacement of a person moving from x to y along a semicircular path of radius r is 200 meter. What is the distance traveled by him? இந்த இடத்துல என்ன சொல்றாங்க உங்களுக்கு தெரியுதா? அவங்க என்ன சொல்றாங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து அவங்க கன்ஃபியூஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பர்சன் மூவிங் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அலாங் அ செமிசர்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ் ஆர், ரேடியஸை அவங்க ஆர்னு கொடுத்துட்டாங்க, இஸ் 200 மீட்டர். இதை பார்த்து நானே வந்து ஸ்டார்டிங்கில் நான் படிக்கும்போது ஃபஸ்ட்டு ரிப்பீட் பண்ணியிருப்போம்ல, அந்த டைம்லலாம் வந்து இதை பார்த்து நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். லைக் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வர்றப்போ நான் ரேடியஸை வந்து 200 மீட்டர் அப்படின்னு எடுத்துட்டு கொஷின் சால்வ் பண்ண தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பேன். பட் ஆக்சுவலி இவங்க கொடுத்தது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் 200 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? சரி, நம்ம அதை எழுதிடலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 200
மீட்டர். ஓகே. ஸோ என்ன சொல்றாங்க, ரேடியஸ் வந்து செமி சர்க்குலர் பாத்னா என்னது, இந்த இடத்துல செமி சர்க்குலர் பாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. செமி சர்க்குலர்னா என்னது, சர்க்கிளோட ஹாஃப். ஓகேவா, இப்போ சர்க்கிள் இப்படி இருக்கு, இந்த சர்க்கிளோட ஹாஃப். ஓகேவா, சர்க்கிளோட ஹாஃப் தான் வந்து செமி சர்க்கிள். ஓகேவா, ஜஸ்ட் இந்த மாதிரி. சரியா, இது வந்து ஷேப் வந்துருச்சு, சாரி. ஓகே, இதுதான் வந்து செமி சர்க்கிள். ஓகேவா, இது சர்க்கிள், இது செமி சர்க்கிள். இதுல இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆர். சரியா, இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் வந்து என்னது, ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அந்த பார்ட்டிக்கிள் எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட் மூவ் பண்ணிருக்கு, எக்ஸ் டு ஒய். ஓகேவா, அப்போ இது எக்ஸ், இந்த பாயிண்ட் எக்ஸ், இந்த பாயிண்ட் வந்து ஒய். ஓகேவா, சி சொல்லியிருக்காங்க பாருங்க, ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அலாங் அ செமி சர்க்குலர் பாத், எக்ஸ் டு ஒய் இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணியிருக்கு. ஓகேவா, இப்போ அவங்க வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நான் மூவ் பண்ணும்போது இதுதான் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டா இருந்திருக்கும். கரெக்டா, இந்த மாதிரி நான் இப்படி மூவ் பண்றேன் அப்படின்னா எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா இதுதானே ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இப்படி போயிட்டு இப்படி வர்றது வந்து கஷ்டமா இருக்கும், இது வந்து ஈஸியான பாத், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். கரெக்டா, அப்போ இதுதான் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டா இருந்திருக்கும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 200 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுல இது ரேடியஸ் அப்படின்னா, ஓகேவா, இது வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் ரேடியஸ் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது என்னது, ரேடியஸ். டோட்டலாக சேர்த்து டயமீட்டர். கரெக்டா, இங்கேருந்து இங்கே ரேடியஸ்னா இங்கேருந்து இங்கே ரேடியஸ். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி எழுதியிருப்போம், டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி எழுதியிருப்போம், கொடுக்காத பட்சத்தில். ஓகேவா, விச் மீன்ஸ் இந்த மாதிரி 200 மீட்டர் கொடுக்கல, நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதுதான் ஆக்சுவலி டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டா, அப்போ இதை நம்ம எப்படி சொல்லியிருப்போம், இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதியிருப்போம், இந்த ரேடியஸை சேர்த்து 2r அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். கரெக்டா, ஸோ இப்போ நான் தான் எழுத போறேன், 2r. நம்மளுக்கு கொஸ்டின்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க which is 200 மீட்டர் and equal to 2r. இப்போ இதை வச்சு என்னால் ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும், 100 மீட்டர். ஓகே, அவங்க நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை ஹிம், டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சு எழுதுவோம். கரெக்டா, இந்த இடத்துல அவங்க செமி சர்க்குலர் பாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செமி சர்க்கிள்னா என்ன அர்த்தம், சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது, சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr. செமி சர்க்குலர் அப்படின்னா சர்க்கிளோட ஹாஃப், அப்போ 1/2 which is πr. அப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு பை இன்டு ஆர். கரெக்டா, பையோட வேல்யூ என்னது 3.14. ரேடியஸ் என்னது 100 மீட்டர் which is 314 மீட்டர். இதுதான் நம்மளோட டிஸ்டன்ஸ். புரிஞ்சுச்சா, ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். சரி, ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, which of the following is one dimensional motion. ஒன் டைமென்ஷனல் மோஷன்னா என்னது, ஒரே ஒரு மோஷன். ஓகேவா, ஒரே ஒரு டைமென்ஷன்ல ஒரே ஒரு மோஷன் இல்லை, ஒரே ஒரு டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய மோஷன் which is ஒரே ஒரு ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய மோஷன். அதாவது இப்போ நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு போச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஒன் டைமென்ஷனல் மோஷன். இதுவே இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, புரியுதா, இது வந்து எக்ஸ், இது ஒய், இப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், டூ ஆக்சிஸ் which is கோஆர்டினேட் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா, இது வந்து ஒன் டைமென்ஷன் கிடையாது, இது 2 டைமென்ஷன். கரெக்டா, இது 2 டைமென்ஷன். ஒன் டைமென்ஷன் அப்படின்னா ஏதாவது ஒரே ஒரு ஆக்சிஸ்ல மட்டும் மோஷன் இருக்கிறது தான் ஒன் டைமென்ஷனல் மோஷன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பாசிட்டிவ் ஒய், இது நெகட்டிவ் ஒய். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து கீழே விழுது அப்படின்னா அது பாசிட்டிவ் ஒய்லேருந்து நெகட்டிவ் ஒய்க்கு கீழே விழுது, இது வந்து ஒரு ஒன் டைமென்ஷனல் மோஷன். ஓகேவா, இதுவே இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து கீழே விழுந்து இப்படி போய் மறுபடியும் மேலே போய் கீழே வந்து இப்படி வந்து சைட் வேஸ்ல போயிட்டு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 2-3 கோஆர்டினேட்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா,
ஸோ ஒன் டைமென்ஷன் அப்படின்னா என்னது, ஒரே ஒரு ஆக்சிஸ்ல அதோட மோஷன் இருக்கிறது தான் ஒன் டைமென்ஷனல் மோஷன். சரியா? ஓகே, இப்போ பாருங்க எது வந்து ஒன் டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். see here இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து லேண்டிங் ஆஃப் அன் ஏர்கிராஃப்ட் விச் இஸ் ஏரோப்ளேன் இருக்குல்ல, அதை லேண்ட் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏரோப்ளேனுக்கு எத்தனை கோஆர்டினேட் இருக்கும், ஏரோப்ளேனுக்கு இல்லை அதோட மோஷனுக்கு வந்து எத்தனை கோஆர்டினேட் இருக்கும். சி நல்லா கவனிங்க, இப்போ இப்படி ஒரு ஏரோப்ளேன் இருக்கு சரியா, இந்த ஏரோப்ளேன்னால ஃபார்வேர்டில் மூவ் பண்ண முடியும். இதை எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்றேன், நெகட்டிவ் எக்ஸ்ல இருந்து பாசிட்டிவ் எக்ஸ்க்கு மூவ் பண்ண முடியும், ஃபார்வேர்டில் மூவ் பண்ண முடியும். ஓகேவா, இது வந்து ஒரு கோஆர்டினேட், ஒரு ஆக்சிஸ். இப்போ இந்த ஏரோப்ளேன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இந்த மாதிரி ஃபார்வர்ட்ல ஸ்ட்ரெயிட்டா மட்டுமே மூவ் பண்ணுமா, கிடையாது. இப்படி ஏரோப்ளேன் மூவ் பண்ணிட்டு இருக்குன்னா இப்படி சைட் வேஸ்லயும் போக முடியும் கரெக்டா, இப்படி இருந்து இப்படி சைட் வேஸ்லயும் போக முடியும், இந்த சைடும் போக முடியும் கரெக்டா. ஸோ இதை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சைட் வேஸ்ல போறது, விச் இஸ் இப்படி இருக்கு, இது சைட் வேஸ். ஓகேவா, அப்போ இது எக்ஸ், இது ஒய் கரெக்டா, நெகட்டிவ் ஒய்ல இருந்து பாசிட்டிவ் ஒய். சரியா, அப்போ ரெண்டு ஆக்சிஸ், ரெண்டு கோஆர்டினேட். அடுத்து இன்னொன்று இருக்கு, என்னது, அது கீழே மட்டும்தான் போகுமா, இல்ல அப்வர்ட் டவுன்வர்ட் போகும்ல, கீழே இருந்து அது மேலே பறக்கும் கரெக்டா. ஸோ அப்வர்டுக்கு போகுது, அப்வர்டு நம்ம என்ன சொல்ல போறோம்னா இந்த மாதிரி ஜெட் ஆக்சிஸா எடுக்க போறோம். ஓகேவா, பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜெட் ஆக்சிஸா எடுக்க போறோம். புரியுதா, ஒரு பிளேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிளேன்னா இந்த ஏரோப்ளேன் கிடையாது, இந்த மாதிரி ஒரு பிளேன். ஓகேவா, தளப்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது சொல்றேன் சரியா. இப்போ இந்த பிளேன்ல இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இந்த சைட்வேஸ் வந்து ஒய் ஆக்சிஸ். ஓகேவா, இதுல இந்த பிளேனுக்கு இப்படி பெர்பெண்டிகுலரா இருந்தது, இன்னொரு ஆக்சிஸை பெர்பெண்டிகுலரா எடுக்க போறோம், இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இன்னொரு ஆக்சிஸ் எடுக்க போறோம், அதான் அப்வர்ட். புரியுதா, பிளேனுக்கு டவுன்வர்ட். இப்போ உங்க கை இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்க கைக்கு மேல கையை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு பெர்பெண்டிகுலர், உங்க கைக்கு பெர்பெண்டிகுலர். புரியுதா, அதே மாதிரி உங்க கைக்கு கீழே. சரியா, இந்த மாதிரியும் ஏரோப்ளேனால பறக்க முடியும்ல, அப்வர்ட் டவுன்வர்ட். அப்போ 3 கோஆர்டினேட்ஸ் இருக்கு கரெக்டா, 3 கோஆர்டினேட்ஸ் யாருக்கு இருக்கு, ஏரோப்ளேன் இருக்கு. புரியுதா நான் சொல்றது. ஓகே, அப்போ லேண்டிங் ஆஃப் அன் ஏர்கிராஃப்ட் ஒன் டைமென்ஷன் மோஷனா, கிடையாது. ஓகே ஓகே, அடுத்தது பாருங்க, எர்த் ரிவால்விங் அரவுண்ட் தி சன். சன்னை சுத்தி எர்த் வந்து அரௌண்ட் சுத்தி வர்றது. ஓகே, ஒரு எலிப்டிக்கல் பாத்ல சுத்தி வரும் கரெக்டா. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன், இது மூவ் ஆயிட்டே இருக்கு, இந்த டைரக்ஷன்ல என்ன ஆகுது, ஒரு சைட் வேஸ்ல மூவ் ஆன மாதிரி இருக்கா கரெக்டா. அப்போ இதுக்கு வந்து 2 கோஆர்டினேட் இருக்கு. ஸ்ட்ரெயிட்டானா இப்படி போய்கிட்டே இருக்கு, ஒன் டைமென்ஷன்னா எப்படி இருக்கும், இப்போ எக்ஸசைஸ் இருக்குன்னா இப்படியே போய்கிட்டே இருக்கணும் கரெக்டா. ஆனா இதுல எப்படி டேர்னிங் வருது, விச் மீன்ஸ் அது சைட் வேஸ்ல திரும்புது கரெக்டா. அப்போ இதுவும் உங்களுக்கு ஒன் டைமென்ஷன் மோஷன் கிடையாது. அடுத்து பாருங்க, மோஷன் ஆஃப் வீல்ஸ் ஆஃப் மூவிங் ட்ரெயின். இதுவும் அப்படிதான், அந்த வீல் வந்து இப்படி இருக்கும் கரெக்டா, இப்படி இருக்கும். இப்போ இங்க இருக்கிற பாயிண்ட் வந்து நெக்ஸ்ட் ரொட்டேஷன்ல இங்க வந்து இருக்கும், மீன் ஹாஃப் ரொட்டேஷனா இருந்தா இங்க வரும், அடுத்து இங்க வரும், அடுத்து இங்க வரும். இப்போ இதோட மோஷன் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு கரெக்டா. விச் மீன்ஸ் இதுக்கு வந்து 2 கோஆர்டினேட் இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா மட்டுமே போகல, ஸ்ட்ரெயிட்டா போனுச்சு அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி ரவுண்டாவே இருக்காது கரெக்டா. ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த மூவிங் ட்ரெயினோட வீலும் அவங்க நல்லா பாருங்க, மோஷன் ஆஃப் அ வீல், வீலோட மோஷன் இப்படிதான் சுத்திட்டு இருக்கு, எலிப்டிக்கல் மாதிரி தான் சரியா, சேம். இப்போ 4th ஆப்ஷன் பாருங்களேன், ட்ரெயின் ரன்னிங் ஆன் அ ஸ்ட்ரெயிட் ட்ராக். ட்ரெயின் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ராக்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸ்ட்ரெயிட் ட்ராக்னா இப்படி போய்கிட்டே இருக்கும் ஸ்ட்ரெயிட்டா கரெக்டா. இப்போ இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆக்சிஸ் தான் இருக்கு. அப்போ இங்க யாரு ஒன் டைமென்ஷனல் மோஷன், அஃப்கோர்ஸ் ஆப்ஷன் டி. புரிஞ்சுதா நான் சொல்றது. இந்த கலர் தெரியல, choose another color, pink. ஓகே ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A person moves towards east for 3 meter, then towards north for 4 meter, and then moves vertically up by 5 meter. What is his distance now from the starting point? இப்போ அவரோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரியா. சி இந்த இடத்துல எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னா, அவங்க டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் கேட்குறப்போ டோட்டல் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 3 + 5 + 4 12 மீட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைப்போம் கரெக்டா. 12 மீட்டர் அப்படிங்கிறது ஆப்ஷன்ல இல்லை. அப்போ இந்த மெத்தட்
தப்பு. கரெக்டா? இந்த இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் நம்ம ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கொஸ்டின்லயே அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. சி வாட் இஸ் ஹிஸ் டிஸ்டன்ஸ் நவ் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்க எப்போ எல்லாம் கொஸ்டின்ல இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? டிஸ்டன்ஸ் கூட டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நீங்க ரெண்டையுமே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். டிஸ்டன்ஸ்க்கு டைரக்டா வந்து நீங்க ஆட் பண்ணி போடுற மாதிரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அந்த ஷார்ட்டஸ்ட் லென்த்தை வந்து கால்குலேட் பண்ற மாதிரியும் இருக்கும். கரெக்டா? இந்த இடத்துல அவங்க டிஸ்டன்ஸ்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்க ஒரு லைன் கொடுத்துருக்காங்களா, ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன மீனிங்? எப்போல்லாம் கொஸ்டின்ல இந்த மாதிரி நீங்க பாக்குறீங்களோ அப்போ நீங்க உடனே உங்களுக்கு என்ன தெரியணும், அவங்க இப்போ வந்து இங்கதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, இப்படி இப்படி போயிட்டு இப்படி வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து இது கேக்குறாங்கன்னு அர்த்தம், இந்த டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? டிஸ்டன்ஸ்னு கொடுத்துட்டு ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஃப்ரேஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் கனெக்ட் பண்ற டிஸ்டன்ஸ். ஓகேவா? அதுதான் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு உடனே தெரியணும். சரியா? இது கூடவே இப்போ டிஸ்டன்ஸ் கேட்டுட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி கண்டுபிடிப்போம். எப்பவுமே நம்ம வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம்ல, அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ்க்கு டோட்டலாக ஆட் பண்ணணும். இந்த இடத்துல அவங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி பேசலை, ஆனால் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, சி இப்போ கண்டுபிடிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? a person moves towards 3 meter east. கரெக்டா? ஓகே, ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். இந்த இடத்துல இந்த டைரெக்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி 4 போட்டுக்கோங்க. ஓகேவா? சி இப்படி 4 போடும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கரெக்டாக இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி போகுது. ஓகேவா? இது ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் அப்படி ஞாபகம் வச்சுட்டு அப்படியே போடுங்க. 4 போடும்போது இப்படி தான் எடுத்துகிட்டு வரோம், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைக் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, கால் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட் ஃபார் 3 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈஸ்ட் அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன். கரெக்டா? இது ஈஸ்ட் டைரக்ஷன், இது வந்து 3 மீட்டர். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டுவர்ட்ஸ் நார்த் ஃபார் 4 மீட்டர். நார்த்னா இந்த டைரக்ஷன். ஓகேவா? நார்த் வந்து 4 மீட்டர். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? தென் மூவ்ஸ் வெர்டிக்கலி அப் பை 5 மீட்டர். இந்த இடத்துல எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஈஸ்ட் 3 மீட்டர், நார்த் 4 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நார்த்துக்கு அப்புறமா தென் மூவ்ஸ் வெர்டிக்கலி அப் அப்படின்னா நார்த்லேருந்தே அப் வெர்டிக்கலி அப் அப்படின்னு சொல்லிட்டு 5 மீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? நல்லா பாருங்க, அவங்க ஈஸ்ட் 3 மீட்டர் சொல்லிட்டாங்க, நார்த் 4 மீட்டர் சொல்லிட்டாங்க. அப்போ அகைன் அவங்க மறுபடியும் நார்த்தில் 5 மீட்டர் அப்படின்னு சொல்லிருக்கலாமே, அப் சைட் 5 மீட்டர் அப்படின்னு சொல்லிருக்கலாமே. ஏன் சொல்லலை? இட் மீன்ஸ் அவங்க தேர்ட் கோஆர்டினேட் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? நல்லா கவனிங்க. இப்போ ஒரு பிளேன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிளேன் இருக்குது. சரியா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். சரியா? நம்ம சாப்பிட்ற பிளேட் இருக்குல்ல, தட்டு. ஓகே, இந்த பிளேட்டில் இந்த பிளேனுக்கு பேரலாக இந்த டைரெக்ஷன் சைட்வேஸ். ஓகேவா? புரியுதா நான் சொல்கிறது? இது வந்து ஒரு தட்டு. ஓகேவா? இது பிளேட். வெயிட், நான் வந்து ஒரு ஏதாவது பிக்சர் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். வெயிட். ஓகே, இப்போ பாருங்க, இதுதான் வந்து ஒரு பிளேட். சரியா? ஓகே, இந்த பிளேட்டில் இந்த ஆக்சிஸ் இருக்குல்ல, இப்படி இந்த பிளேனுக்கு இப்படி பேரலாக, இந்த பிளேனுக்கு நேராகவே இப்படி இருக்கிறது. புரியுதா? இந்த பிளேனுக்கு இப்படி பேரலாகவே இருக்குது, இதுக்கு மேலேயே அப்படியே இருக்குது. ஓகேவா? இது ஈஸ்ட். வெயிட், வரையலாம். இப்படி இருக்கிறது வந்து ஈஸ்ட். ஓகேவா? இப்படி இருக்கிறது வெஸ்ட். அண்ட் இந்த இடத்துல இப்படி இருக்கிறது, இதே மாதிரி பிளேனுக்கு பேரலாகவே இருக்கிறது வந்து இது நார்த்,
இது சவுத். இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா, இந்த பிளேனுக்கு நேராக ஒரு பெண்ணை நிற்க வச்சா எப்படி இருக்குமோ அது வந்து ஜெட் ஆக்சிஸ், விச் இஸ் தேர்ட் கோஆர்டினேட். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இது வந்து எக்ஸ்ன்னு சொன்னோன்னா இது -x, கரெக்டா? இதை ஒய்ன்னு சொன்னால் இது -y. ஓகேவா? இந்த இதுக்கு இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா இது பாசிட்டிவ் எக்ஸ், டவுன்வேர்டு வந்து நெகட்டிவ் ஜெட், சாரி எக்ஸ் இல்லை ஜெட். ஓகேவா? தேர்டு கோஆர்டினேட், தேர்ட் ஆக்சிஸ், எக்ஸ் ஒய் ஜெட் ஆக்சிஸ். புரியுதா? அப்போ இந்த இடத்துல அவங்க வந்து வெர்டிக்கலி அப் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஜெட் கோஆர்டினேட்டை சொல்றாங்க, தேர்டு கோஆர்டினேட்டை சொல்றாங்க. ஓகேவா? இதுல வெர்டிக்கலி அப்வர்ட் அப்படின்னா பாசிட்டிவ் ஜெட் ஆக்சிஸ், டவுன்வர்ட் அப்படின்னா நெகட்டிவ் ஜெட் ஆக்சிஸ். அப்போ இந்த இடத்துல நீங்க இன்னொரு கோஆர்டினேட்டை வரைகிறீங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா? சரியா? இப்படி போடக்கூடாது இந்த இடத்துல. இதை நான் வந்து நார்மலாக இப்போதைக்கு இப்படி போடுறேன், பட் அது வந்து ஜெட் ஆக்சிஸ். ஓகேவா? அப்போ நீங்கள் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜெட் ஆக்சிஸ் வேறு எங்கே வரையலாம்? வெயிட், இப்படி வரைஞ்சிருக்கோமா, இங்கே வரையலாம். ஓகேவா? வேர்ட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வரைகிறேன். ஏன்னா இது எக்ஸு, சாரி இது எக்ஸ் இல்லை, இது எக்ஸ், இது ஒய் அப்படின்னா இது ஜெட்டில், அதனால் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இது வந்து 5 மீட்டர். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியும் என்னென்ன. இது வந்து ஐ கேப், வெக்டார் படிச்சிருக்கீங்களா? ஐ ஜே, இது கே. ஸோ நம்மளுக்கு இப்போ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஹோல் ரூட் ஐ கேப் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஜே கேப் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே கேப் த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஐ கேப்போட வேல்யூ என்னது? 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். கரெக்டா? சரி, இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா √9 16 ப்ளஸ் 25. ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு √50 வரும். √50 நான் இப்படி எழுதலாமா? 25 × 2 அப்படின்னு எழுதலாமா? அப்போ 25ஓட ஸ்கொயர் ரூட் என்னது? 5√2 மீட்டர். ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். புரியுதா நான் சொல்கிறது? ஓகே ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A particle moves in a circle of radius r from A to B as shown in figure. The distance covered by the object. See, ஒரு சர்க்கிளில் வந்து ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது ஃப்ரம் ஏ டு பிக்கு. ஓகேவா? இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினில் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை பார்க்குறப்போ இதை வச்சு நம்ம எப்படி வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது? இதை பார்க்குறப்போ உங்களுக்கு எது ஞாபகம் வருது? யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் பிளேன் ஆங்கிள் படிச்சிருக்கீங்களா? அதில் இப்படி படிச்சிருப்போம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ஆர்க் லென்த், இது ரேடியஸ், இது தீட்டா அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இது மூலமாக நம்ம இந்த ஆர்க் லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்க் லென்த்தை எஸ் அப்படின்னு சொல்லுவோம், விச் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா? அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சரியா? எழுதிடலாம். plane angle S equal to R theta. இது arc length, இது radius. ஓகேவா? இப்போ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்? கண்டுபிடிக்க போகிறேன். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. ஆர் வந்து எனக்கு கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது தெரியும், ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்டூ தீட்டா வந்து 60 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இது நான் இப்படி டேரெக்டாக எழுதலாமா? நோ. இந்த இடத்துல அவங்க ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. π/2 π/3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங்? இந்த டிகிரி இங்கே வந்து டிகிரியில் வேல்யூ இருக்குது, நீங்கள் ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதணும். புரியுதா? ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணுவோம்? இப்போ தீட்டா இருக்குது அப்படின்னா இன்டூ இதை ரேடியனுக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும். தீட்டா வந்து டிகிரியில் இருக்குது அப்படின்னா இதை நான் ரேடியன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு π/180 நான் மல்டிப்ளை பண்ணுவேன். கரெக்டா? அப்போ அதே மாதிரி 60 × π/2
180 degree என்ன வரும் pi by 3 ஓகேவா அப்போ distance equal to radius into pi by 3 அப்போ pi r by 3 option A option A is the correct answer ஓகேவா சரியா சரி அடுத்த question பாருங்க இது ஒரு சூப்பரான question see a person moves 30 meter north and then 20 meter towards east and finally 30√2 meter in southwest direction the displacement of the person from the origin will be இந்த இடத்துல எல்லாருமே பண்ற ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா நம்ம நார்மலா வந்து இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் இந்த மாதிரில கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ வந்து இதே மாதிரி ஈஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து நார்த்னு கொடுத்துருப்பாங்க இப்போ இதுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்போம் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இங்கே இருக்கிற வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் பண்ணியிருப்போம் கரெக்டா ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால எல்லா கொஷனுக்கும் அதே மெத்தட் நம்ம அப்ரோச் பண்ணுவோம் கரெக்டாக அதே மாதிரி தான் கொஷனை நம்ம அப்ரோச் பண்ணுவோம் பட் இந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா இப்போ அவங்க சொல்லியிருக்கிற மாதிரியே பண்ணால் 30 மீட்டர் நார்த் இப்போ 30 மீட்டர் நார்த்னா இதுதான் நார்த் கரெக்டாக இது 30 மீட்டர் ஓகே அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 20 மீட்டர் ஈஸ்ட் ஓகேப்பா இது 20 மீட்டர் அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 30√2 ஃபைனலி 30√2 இன் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்னா இந்த டைரக்ஷன் இப்போ இந்த மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னா இது சவுத் வெஸ்ட் அப்போது இந்த இடத்துல 45 டிகிரி கரெக்டா இதுதான் வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம என்ன நினைப்போம் இது வந்து இப்படி வருது கரெக்டா இந்த மாதிரி வர்றதுனால அப்போது இங்கேருந்து ஃபைனலாக இப்படி கொண்டு வரணும் அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து முடிச்சிருவோம் ஸோ இது மூலமாக நம்ம படித்த கான்செப்டை இங்கே நம்ம அப்ளை பண்ணுவோம் எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் தான் இது ஓகேவா 30√2 மீட்டர் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே இனிஷியல் பாயிண்ட்டும் வந்துருச்சு இப்படி பண்ணுறப்போ ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே இனிஷியல் பாயிண்ட்டும் வந்துருச்சு அப்போ ஆன்சர் 0 ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஃபைனல் அண்ட் இனிஷியல் ஒரே பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆன்சர் 0 அப்படின்னு படிச்சிருப்போம் இங்கே ஆப்ஷன்லையும் 0 இருக்குது ஸோ 0 அப்படின்ட்டு நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணிடுவோம் பட் இட் இஸ் ராங் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஓகேவா சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு நம்ம வெக்டார் அடிஷன் இருக்கு இல்லையா இதோட காம்போனன்ட்ஸாக பிரித்து அது மூலமாக ஆன்சர் பண்ணணும் சரியா பண்ணலாமா இப்போ அவங்க சொல்லியிருக்கிறபடி பண்ணணும்னா சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் 30√2 மீட்டர் இப்போது இதை நான் வந்து வெக்டார் அடிஷன் மூலமாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் இதை காம்போனன்ட்ஸாக பிரிக்கணும் ஸோ என்ன பண்ணுறேன் இந்த 30√2 மீட்டர் வெக்டாரை 2 காம்போனண்ட்டாக பிரிக்கிறேன் இது வந்து எனக்கு ஹரிசாண்டல் காம்போனண்ட் இது வெர்டிக்கல் காம்போனண்ட் அப்படின்னு பிரிக்கிறேன் சரியா ஹரிசாண்டல் காம்போனண்ட்னா நம்ம என்ன எழுதுவோம் 30√2 காஸ் தீட்டா இது வந்து √2 இது √3 எழுதியிருக்கேன் இது 30√2 sin தீட்டா இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் தீட்டா எனக்கு தெரியாதே கொஸ்டினில் தீட்டா கொடுக்கல அப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு நல்லா பாருங்கள் தீட்டா உங்களுக்கு தெரியும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இது வந்து 90 டிகிரி அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து 90 டிகிரி ஓகேவா இது வந்து 90 டிகிரி அப்படின்னா இது என்னது 45 டிகிரி கரெக்டாக சென்டரில் தானே இருக்குது இப்போ 45 டிகிரி சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது கரெக்டாக 45 டிகிரி அப்படின்னு அர்த்தம் சரியா இப்போது தீட்டா வந்து 45 டிகிரி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு தீட்டா வந்து 45 டிகிரி அப்போது இந்த இடத்துல நான் என்ன எழுதலாம் 30√2 sin 45 டிகிரி இது வந்து 30√2 cos 45 டிகிரி 45 டிகிரி காஸ் 45 டிகிரி சைன் 45 டிகிரியோட வேல்யூ என்னது 1/√2 ரெண்டுக்குமே சேம் தான் அப்போது 30√2 இன்ட்டு 1/√2 ஸோ √2 கேன்சல் ஆயிரும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் 30√2 இன்ட்டு 1/√2 அப்படின்னு வரும் √2 கேன்சல் ஆயிரும் ஸோ தட் 13 வந்துடும் இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் இந்த ஆக்சஸ் இருக்கு இல்லையா இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்போது பாசிட்டிவ் ஐ கேப் ஓகேவா
வெயிட் ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ நான் இந்த இடத்துல இந்த ஈஸ்ட் டைரெக்ஷனை பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ அது வந்து பாசிட்டிவ் ஐ கேப் அப்படின்னு எடுக்கிறேன். இது நார்த் வந்து பாசிட்டிவ் ஜே கேப், கரெக்டாக? அப்போ சவுத் வந்து என்னது? நெகட்டிவ் ஜே கேப். வெஸ்ட் வந்து என்னது? நெகட்டிவ் ஐ கேப். அப்போ இது மூலமாக நான் என்ன சொல்லலாம்? இந்த ரெண்டையுமே, இந்த 30 இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற 30, இந்த ஹாரிசான்டல் காம்பனண்ட்டோட 30, வெர்டிக்கல் காம்பனண்ட்டோட 30 வந்து நான் என்ன சொல்லலாம்? என்ன எழுதலாம்? இது வந்து 30 மைனஸ் ஐ கேப், இது 30 மைனஸ் ஜே கேப் அப்படின்னு எழுதலாமா? ஓகே. இப்போ வெக்டார் அடிஷன் மூலமா நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலா அவங்க சொல்லியிருக்கிற ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்கிற இந்த 20 30 இருக்கு இல்லையா, அதை வச்சு எழுதிடலாம். 20 ஐ கேப் பிளஸ் 30 ஜே கேப். அடுத்தது இந்த சவுத் வெஸ்ட் டைரக்ஷனோட 2 காம்பனண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை எழுதுறப்போ 30 மைனஸ் ஐ கேப் பிளஸ் 30 மைனஸ் ஜே கேப். கரெக்டா? ஸோ இதை சால்வ் பண்ணால் 20 ஐ கேப்பை நம்ம ஆட் பண்ணியிருப்போம். வெக்டார் அடிஷனில் படிச்சிருக்கீங்களா? வெக்டாரில் படித்தாதான் இந்த கொஷின்லாம் சால்வ் பண்ண முடியும், சரியா? ஸோ வெக்டாரை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 20 ஐ கேப் ப்ளஸ் மைனஸ் 30 ஐ கேப். ஓகேவா? அடுத்து ப்ளஸ் 30 ஐ கேப் ப்ளஸ் மைனஸ் ஜே கேப் மைனஸ் 30 ஜே கேப். ரைட்? இப்போ இதை ஆட் பண்ணால் இது வந்து என்னது? மைனஸ் 10 ஐ கேப். இது வந்து என்னது? 0 ஆயிரும். ஏன்னா இது வந்து பாசிட்டிவாக இருக்குது, இது நெகட்டிவாக இருக்குது, அப்போ இது 0. ஸோ ஆன்சர் வந்து எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா நெகட்டிவ் 10 ஐ கேப் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஆன்சரில் 10 இருக்குது. ஆனால் அந்த ஆன்சர் கூடவே உங்களுக்கு என்ன இருக்குது? டைரெக்ஷன் இருக்குது. அப்போது நான் டைரெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். 10 மீட்டர் அலாங் நார்த்தா, சவுத்தா, வெஸ்டா அப்படின்ட்டு. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ஐ கேப்னு இருக்குது. அப்போது இந்த டைரெக்ஷன் அல்லது இந்த டைரெக்ஷன் ஐ கேப் அப்படின்னா இந்த டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷன். இது என்னது? ஈஸ்ட். இது என்னது? வெஸ்ட். நெகட்டிவ் ஐ கேப். நெகட்டிவ் ஐ கேப்னா யார்? இது பாசிட்டிவ் ஐ கேப் அப்படின்னு நான் சொன்னேன். எப்பவுமே இது பாசிட்டிவ் இதானே, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், கரெக்டா? அப்போது இது நெகட்டிவ், அப்போது வெஸ்ட். ஆப்ஷன் சி, 10 மீட்டர் அலாங் வெஸ்ட். புரிஞ்சுச்சா? ரொம்ப ஈஸி. நம்ம கொஞ்சம் நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணால் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம், சரியா? ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய சால்வ் பண்ணுங்க, ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு சூப்பரான கொஸ்டின். An aeroplane flies 400 meter north and 300 meter south, then flies 1200 meter upward. Then net displacement is. Net displacement கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரியே நார்த், சவுத் அண்ட் அப்வர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்வர்ட்னா இன்னொரு ஆக்சஸ் அப்படின்னு அர்த்தம், கரெக்டாக? இன்னொரு ஆக்சஸ்னால் அது கண்டிப்பாக ஜெடாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் வந்து எக்ஸ், ஒய், ஜெட், ஓகேவா? இப்போ ஒருவேளை நான் ஒய்யையும் இசடையும் ஒரே பிளேனில், நான் அப்படியே பிளேட் வச்சு சொல்லி கொடுத்தேன்ல, பிளேட்டில் எக்ஸையும் எக்ஸ் இல்லை, ஒய்யையும் இசடையும் நான் ஒரே பிளேனில் இப்படி எடுக்கிறேன். அப்போ எக்ஸ் தானே எனக்கு இந்த பர்பண்டிகுலராக இருந்திருக்கும், பிளேட்டுக்கு இப்படி பர்பண்டிகுலராக இருந்திருக்கும், கரெக்டாக? ஆக்சஸ் வேணால் எப்படி வேணாலும் மாறலாம், நம்ம அதை எப்படி நம்ம வந்து அதை அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது, ஓகேவா? சி அப்வர்ட்ஸ் தென் நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது இவங்க சொல்கிற மாதிரி நம்ம பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்து 400 மீட்டர் நார்த்து, அடுத்து 300 மீட்டர் சவுத் அப்படின்னா இப்படி மறுபடியும் இப்படி வருது, கரெக்டாக? இது 400 மீட்டர், மறுபடியும் சவுத் டைரக்ஷன் 300 மீட்டர். புரியுதா நான் சொல்கிறது? வெயிட், இப்போ இது நார்த், இது ஈஸ்ட், இது வெஸ்ட், இது சவுத். வெஸ்ட், நார்த், சவுத். அவங்க சொல்லியிருக்கிறது நார்த்தில் 400 மீட்டர், அடுத்து சவுத்தில் 300 மீட்டர், ஓகேவா?
ஸோ இப்போ நார்த்து சவுத் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஜே கேப் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது ஒய் ஆக்சிஸ் தானே. இப்போ இந்த டைரெக்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா இது ஒய் ஆக்சிஸ் தானே. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், 400 மீட்டரை பாசிட்டிவ் ஜே கேப் அப்படின்னும் 300 மீட்டரை நெகட்டிவ் ஜே கேப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து சொல்லியிருக்கிறது வந்து 1200 மீட்டர் அப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது இன்னொரு ஆக்சிஸ். ஓகேவா? இந்த ஆக்சிஸ் எக்ஸ் அல்லது இசட் எதுனாலும் இருக்கலாம். நான் எதுனாலும் எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போர்ட்னு இருக்கு இல்லையா, அதனால ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஜெட்ல வந்து பாசிட்டிவ் ஜெட்டா இல்லை நெகட்டிவ் ஜெட்டா? அப்வர்ட்னா பாசிட்டிவ், டவுன்வர்ட்னா நெகட்டிவ். சரியா? எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிளேன் இருக்கு, பிளேனுக்கு அந்த அப்வர்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா டவுன்வர்ட். ஓகேவா? அப்புங்கிறது நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக அப்படி எடுத்துக்கணும், டவுன்வர்டை நெகட்டிவாக எடுத்துக்கணும். சரியா? ஓகே. அப்போ நான் 1200 மீட்டரை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், பாசிட்டிவ் கே கேப் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ அவங்க நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க. இந்த இடத்துல இது வந்து எப்படி இருக்கு, ஒரே ஆக்சிஸ்ல இருக்கு. விச் மீன்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ்ல ஒரே ஆக்சிஸ்ல இருக்கு. கரெக்டா? அப்போ நான் இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா நெட் கண்டுபிடிக்க போறேன். இதுக்கு நெட் கண்டுபிடிக்கணும்னா என்னது, 400 மீட்டர் பிளஸ் மைனஸ் 300 மீட்டர். ஏன்னா அது நெகட்டிவ் ஜே கேப்ல. ஓகேவா? அப்போ இது வந்து 100 மீட்டர்னு வரும். கரெக்டா? இது ஜே கேப். அடுத்து இது வந்து 1200 மீட்டர் வந்து கே கேப். அப்போ நம்ம என்ன பண்ணணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பவுமே நம்ம பண்ற மெத்தட் தான், which is 100 whole square plus 1200 whole square. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பெரிய பெரிய நம்பரா வந்து ஸ்கொயர் பண்ற மெத்தட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, 1 into 100 அப்படின்னு எழுதலாமா, இந்த 100 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்காவே வரல, ஒரு நிமிஷம். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் தானே பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. நான் 100 1 into 100 அப்படின்னு எழுதலாமா, ஸ்கொயர் ப்ளஸ் 1200 12 into 100 the whole square. இப்போ இந்த இடத்துல ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குது, 100 ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஸோ 100 ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டு 1 + 12 ரூட் போடணும். ஓகேவா? இதுக்கும் ரூட் வரும், 12 அப்படின்னு எழுதலாமா. இப்போ இந்த 100 ஸ்கொயரை நான் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா 100 வந்துருமா. அப்போது 100 நான் வெளியே எடுத்துட்டு 1 + 12 1 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர், இது ஸ்கொயர். ஓகேவா? சரி, 1 ஸ்கொயர் வந்து 1 தான். ஓகேவா? 100 into 1 ஸ்கொயருக்கு வந்து 1 தான் வரும். 12 ஸ்கொயர் என்னது, 144. ஓகேவா? அப்போ 100 into ரூட் 145. 145 நான் ஸ்கொயர் ரூட் பண்ணுறேன் அப்படின்னா 144க்கு எனக்கு தெரியும் 12 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 145க்கு எப்படி வரும், ஜஸ்ட் இந்த மாதிரி 12.04 வரும். ஓகேவா? அப்ராக்சிமேட்டாக இந்த வேல்யூ வரும். இப்போது 100 into 12.04 equal to 04 மீட்டர். இதுதான் என்னோட ஆன்சர். This is my answer. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. கலர் ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஏன்னா 1200 அப்ராக்சிமேட்டாக இருக்குல்ல. அடுத்த கொஸ்டின், a wheel of radius 1 meter rolls forward half a revolution on a horizontal ground. The magnitude of the displacement of the point of the wheel initially in contact with the ground is. என்ன சொல்றாங்க, ஒரு வீல் இருக்கு, அதோட ரேடியஸ் 1 மீட்டர். ஒரே ஒரு நிமிஷம். ஒரு வீல் இருக்கு, ஓகே, ஒரு வீல் இருக்கு,
இதோட ரேடியஸ் என்ன சொல்கிறாங்க? ரேடியஸ் வந்து ஆர். ஓகேவா? அடுத்து சாரி ஆர் வெயிட் ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 1 மீட்டர். சரிப்பா. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ரோல்ஸ் ஃபார்வர்ட் half a revolution. half a revolutionனா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற பாயிண்ட் half revolutionல இந்த இடத்துக்கு வரும். half revolution அப்படின்னா சுற்றுறது. இப்போது ஒரு வீல் இருக்குன்னா இது லைட்டாக இப்படி ஹாஃபாக சுற்றுறது. புரியுதா? இங்கே இருக்கிற பாயிண்ட் வந்து இங்கே வர்றது, இந்த இடத்துல இங்கே வந்திருக்கும் சுற்றுறதுக்கு அப்புறமா. புரியுதா நான் சொல்கிறது? அதாவது இமேஜ் கிடைக்குதா அப்படின்னு எதுக்கும் பார்க்குறேன். வெயிட். இதுக்கு இமேஜ் கிடைக்கல. நான் வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு அந்த ரெக்கார்ட் பண்ணி, ஓகேவா, நான் ஏதாவது ஒரு வளையல் யூஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு வட்டமாக இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை யூஸ் பண்ணி வந்து நான் அந்த ரெவல்யூஷனை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஹாஃப் ரெவல்யூஷன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இப்படி இருக்கிறது வந்து இங்கே இருக்கிற பாயிண்ட் இங்கே வர்றது. இங்கே ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து இங்கே வர்றதா ஹாஃப் ரெவல்யூஷன். ஃபுல் ரெவல்யூஷன் அப்படின்னா இந்த பாயிண்ட் மறுபடியும் இங்கே வர்றப்போ, இங்கே இருந்து இங்கே மூவ் ஆகுறப்போ அதே பாயிண்ட் இங்கே வந்துடும். ஓகேவா? அதுதான் வந்து இந்த ரெவல்யூஷன் அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஹாஃப் ரெவல்யூஷன்னா இங்கே இருக்கிற பாயிண்ட் வந்து இங்கே வர்றது, ஃபுல் ரெவல்யூஷன்னா இங்கே வந்துடும். சரியா? அதுதான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட்டை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே வந்து லைட்டாக ஒரு மாதிரி ஸ்க்ராட்சாக இருக்கா இந்த வளையல்ல, தெரியுதா? ஓகே, அந்த பாயிண்ட். சரியா? இந்த பாயிண்ட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? ரோல்ஸ் ஃபார்வர்டு, முன்னாடி வந்து மூவ் பண்ணுது. ஓகேவா? ரோல் பண்ணிகிட்டே மூவ் பண்ணுது. அப்போது இப்படி நல்லா பாருங்கள், அந்த பாயிண்ட் பார்த்துட்டே இருங்க. ஓகேவா? இப்படி முன்னாடி மூவ் பண்ணியிருக்கு. மூவ் பண்ணி ஹாஃப் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது இங்கே வர்றது. புரியுதா? இங்கே இருந்துச்சு அந்த வழியில், அந்த பாயிண்ட்டும் இங்கே இருந்தது. இப்போ இங்கேருந்து இங்கே இருக்குது. தெரியுதா? முன்னாடி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணியிருக்கு. ஓகேவா? இதுதான் ஹாஃப் ரெவல்யூஷன். ஃபுல் ரெவல்யூஷன் மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னா இந்த பாயிண்ட் மறுபடியும் இங்கே வந்துடும். ஓகேவா? இப்படி முன்னாடி சுற்றி இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேவா? புரிஞ்சுதா? புரியுதா? அவ்வளோதான். ஓகே, இப்போ கொஸ்டின் பாருங்க. See the magnitude of the displacement of the point of the wheel initially in contact with. அப்போ பாயிண்ட் வந்து இனிஷியலி இந்த கிரவுண்டோட கான்டாக்ட் ஆயிருக்கு. அப்போது நான் இங்கே சொன்ன அந்த பாயிண்ட் அது வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த பாயிண்ட். சரியா? இந்த பாயிண்ட் வந்து ஹாஃப் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா இருக்கிற பாயிண்ட் இருக்குல்ல, அது ஃபைனல் பாயிண்ட். ஸோ இந்த இனிஷியல் பாயிண்ட்க்கும் ஃபைனல் பாயிண்ட்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணலாம், இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். இதில் கலர் 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 வேறு கலரே இல்லையா? ஓகே, நான் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். ஹாஃப் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா இந்த சேம் சர்க்கிள் ஓகே புரியுதா இப்போ உங்களுக்கு? இது வந்து முன்னாடி ஃபார்வர்டில் மூவ் ஆயிருக்கு. மூவ் ஆனதில் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது என்ன ஆகும்? நான் என்ன சொன்னேன்? ஆஃப் ரெவல்யூஷன்னா இங்கே இருக்கிற பாயிண்ட் இங்கே வரும்னு சொன்னேன். அப்போ இங்கே இருக்கிற பாயிண்ட் எங்கே போகும்? இங்கே தானே போகும். இதுதான் ஹாஃப் ரெவல்யூஷன். புரியுதா? நான் இப்போ உங்களுக்கு சுற்றுற போய் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்டா? கிரிக்கெட் எடுத்து இப்போ இங்கே இந்த பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது. என்னோட ஹாஃப் ரெவல்யூஷன் அப்படின்னா இப்படி லைட்டாக சுற்றுறது. ஓகேவா? இப்படியே சுற்றுறது. ஹாஃப் ரெவல்யூஷன் அப்படின்னா இப்படி சுற்றுறது. சரியா? ஆனால் கொஞ்சம் ஃபார்வர்டில் மூவ் பண்ணி போகிறது. சுற்றி அப்படி ஃபார்வர்டில் மூவ் பண்ணிட்டு போகும்ல, அதுதான். சரியா? புரிஞ்சுதா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் இனிஷியல் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம கண்டுபிடிப்போம். கரெக்டாக இங்கே இருந்த பாயிண்ட்டு இங்கே போயிருக்கு. கரெக்டாக இங்கே இருந்த பாயிண்ட் இங்கே போயிருக்கு அண்ட் முன்னாடி கொஞ்சம் ஃபார்வர்டில் மூவ் பண்ணி போயிருக்கு. அப்போ இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் அது வந்து கவர் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். புரியுதா நான் சொல்கிறது? ஜஸ்ட்டு அது தன்னையே சுற்றிட்டு இருக்கு, எங்கேயும் மூவ் பண்ணலை அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே இந்த இடத்துலையே இது வந்து இங்கே வந்து நின்றுருக்கும். ஆனால் முன்னாடி மூவ் பண்ணி போயிருக்குல்ல, ரோல்ஸ் ஃபார்வர்ட்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல அது கவர் பண்ணியிருக்கோம்.
கரெக்டா? ஸோ இப்படி கவர் பண்ணுறதுனால இந்த இடத்துல ஒரு டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். அண்ட் இங்கே இருந்து இங்கே போயிருக்கு அப்படின்னா இதுதான் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? அப்போ இது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது, அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது, இந்த ரெண்டும் தெரிஞ்சால் தானே நான் இங்கே ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்ட்டு. நல்லா பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது? சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. ஓகே, அடுத்து இந்த இடத்துல சி, இங்க இது யாரு? ரேடியஸ் ஆர். இது யாரு? ரேடியஸ் ஆர். அப்போ நான் இதை எப்படி சொல்லலாம்? இது ஆர், இது ஆர். அப்போ 2r அப்படின்னு நான் சொல்லலாமா? இந்த டிஸ்டன்ஸை 2r அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, அடுத்தது நான் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தெரியும். அதை அப்படியே டைரெக்டாக நான் அப்ளை பண்ணிடலாமா அப்படின்னா நோ, பண்ணக்கூடாது. ஏன்னா சர்க்கிள் வந்து இங்கே முன்னாடி மூவ் பண்ணியிருக்கு, ஆனால் எவ்வளோ தூரம் வந்து அது மூவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்? இங்கே பாயிண்ட் வச்சு அது மூவ் பண்ண இடத்த நம்ம பார்த்தோன்னா அது இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. அப்போது இது எந்த பாத்தை கவர் பண்ணியிருக்கு? செமி சர்க்குலர் பாத். சர்க்கிளோட பாதி செமி சர்க்கிள் தானே, பாதி தானே, அப்போ செமி சர்க்கிள் தானே. செமி சர்க்கிளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டூ 1/2. கரெக்டா? அப்போ πr, இந்த டிஸ்டன்ஸ் πr. ஃபுல் ரெவல்யூஷன்னா ஃபுல்லாக, அதாவது இந்த பாயிண்ட் வந்து இப்போ உங்களுக்கு இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி ஃபார்வர்டில் மூவ் பண்ணி போய் அப்படியே சுற்றி இருக்கும். சுற்றி மறுபடியும் இதே இடத்துக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் என்னவா இருந்திருக்கும்? 2πr இந்த டிஸ்டன்ஸ். கரெக்டா? ஆனால் இங்கேருந்து இங்கே போயிருக்கு. அப்போது செமி சர்க்குலர் பார்த்து தான் அதை கவர் பண்ணியிருக்கு. கரெக்டாக? சர்க்கிளோட பாதி தான் கவர் பண்ணியிருக்கு டிஸ்டன்ஸ். அப்போ πr தானே. புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இதை நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவேன்? √2r² ப்ளஸ் πr². இந்த இடத்துல எனக்கு r² காமனாக இருக்குது. ஸோ r² எடுத்துட்டு 2² ப்ளஸ் π². ஓகேவா? r² வந்து வெளியே எடுத்துடலாமா? இப்போது r இன்ட்டு 2² வந்து 4 ப்ளஸ் π². ஓகேவா? இப்போது ஆரோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? r = 1 மீட்டர். அப்போது 1 மீட்டர் 1 இன்ட்டு π² ப்ளஸ் 4. ஆப்ஷனில் இருக்கா π² ப்ளஸ் 4? எஸ், ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி. அடுத்த கொஸ்டின் என்னது? The 3 initial and final position of a man on the x-axis are given as -8 meter, 7 meter, 7 meter minus 3 meter, -7 meter, 3 meter. Which pair gives the negative displacement? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணணும். இது ஃபைனல், இது இனிஷியல். இப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வர்ற ஆன்சர் இந்த 3ல் எதுக்கு வந்து நெகட்டிவாக வருதுன்னு பாருங்கள், அதுதான் ஆன்சர். ஓகேவா? இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின், நான் சால்வ் பண்ண மாட்டேன். அடுத்தது, ஏன்னா இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ப்பா, ரொம்ப ஈஸி. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். A particle moves along a circular path of radius r. The distance and displacement of a particle after one complete revolution is. ஸோ என்ன சொல்கிறாங்க? ஒரு பார்ட்டிக்கிள் வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் பண்ணுது, அதோட ரேடியஸ் ஆர், கேபிட்டல் ஆர். The distance and displacement of a particle after one complete revolution. கம்ப்ளீட் ரெவல்யூஷன்னா என்னது? கம்ப்ளீட்டாக அப்படி சுற்றிருச்சு, நான் அப்பளே சொன்ன மாதிரி. ஓகேவா? இப்போ அப்படி இருக்குன்னா இந்த இடத்துல நான் பாயிண்ட் வச்சேன் அப்படின்னா கம்ப்ளீட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது மறுபடியும் இந்த பாயிண்ட். நம்ம ரேடியஸ் வரைஞ்சிடலாம். ரேடியஸ் ஆர். ஓகேவா? கம்ப்ளீட் ரெவல்யூஷன்னா என்னது? இந்த பாயிண்ட் இப்படி ஃபுல்லாக அப்படி சுற்றுறது, இந்த சர்க்கிள் வந்து இப்படி ஃபுல்லாக சுற்றுனா மறுபடியும் இங்கே வரும்ல, இதுதான் ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன். புரிஞ்சுதா? ஓகே,
கம்ப்ளீட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கம்ப்ளீட் ரெவல்யூஷனில் ஒரே பாயிண்ட்டுக்கு தான் மறுபடியும் வந்திருக்கு. கரெக்டாக? இது வந்து இந்த இது இருக்குல்ல, நான் மூவ் பண்ணுறேன்ல, இது வந்து சுற்றினதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய சர்க்கிள். இது நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் சொன்ன சர்க்கிள். இது இனிஷியல் பாயிண்ட், இது ஃபைனல் பாயிண்ட். ஓகேவா? ரெண்டுமே எந்த இடத்துல இருக்குது? ஒரே இடத்துல இருக்குது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr. இதில் கம்ப்ளீட் ரெவல்யூஷன். அப்போ கம்ப்ளீட்டாக சர்க்கிளை சுற்றி இருக்கு. அப்போ 2πr. அவ்வளோதான். ஆன்சர் பி. ஓகேவா? டிஸ்டன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ், அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஆப்ஷன் பி. ஓகேவா? சரியா? அடுத்த கொஷின் பாருங்க. A particle start from the origin. ஓகே, 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஆரிஜின் சொல்கிறப்போ 0னே எடுத்துக்கோங்க. அவங்க ஏதாவது வேல்யூ கொடுத்தாங்கன்னா அந்த வேல்யூ போட்டுக்கலாம். ஓகேவா? வெறுமனையோ ஆரிஜின் சொன்னாங்கன்னா 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஆரிஜின் சொல்கிறப்போ ஆரிஜினோட பாயிண்ட்டில் ஏதாவது -4 +4 அந்த மாதிரி நம்பர் கொடுத்தாங்கன்னா இப்போ ஆரிஜின் வந்து நம்ம 4, 5 அப்படின்னு எடுத்துக்கணும். நம்பர் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஆரிஜினை 0வாக எடுத்துக்கோங்க. சரியா? Goes along x-axis to the point 20 meter, 0 and then returns along the same line to the point -20 meter 0. The distance and displacement of the particle during the trip. ஓகே, இது ரொம்ப ஒரு சிம்பிளான கொஷின். சி, ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு. ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு. சரியா? இப்போ இங்கேருந்து இதுதான் ஆரிஜின், இது 0 அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? 20 மீட்டர், 0 அப்படின்னா என்னது? எக்ஸ் ஆக்சிஸில் 20 மீட்டர், எக்ஸ் ஆக்சிஸில் 20 மீட்டர், ஒய் ஆக்சிஸில் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? 20 மீட்டர் அப்படிங்கிறது இது வந்து எக்ஸ், இது ஒய். எக்ஸில் 20 மீட்டர், ஒயில் வந்து 0. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் மூவ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இது 20 மீட்டர் வச்சுக்கலாம். ஓகேவா? இது 20 மீட்டர். சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க? அண்ட் தென் ரிட்டர்ன்ஸ் அலாங் தி சேம் லைன் ரிட்டர்ன் பண்ணுது டு தி பாயிண்ட் -20 மீட்டர் 0. -20 மீட்டருங்கிறப்போ இங்கே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா? -20 அப்படின்னா இந்த சைடு இது வந்து நெகட்டிவ் டைரெக்ஷன். அப்போது -20னா இந்த தூரத்துக்கு வரணும் அப்படின்ட்டு இங்கேயே முடிச்சுப்போம். கரெக்டா? நோ, -20னா எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே வரும்? இந்த இடத்துக்கு வரும். -20. புரியுதா நான் சொல்கிறது? மோஸ்ட்லி எல்லாரும் கரெக்டாக எழுதிடுவீங்க. ஒரு சிலருக்கு அந்த அப்ரோச்சிங் தெரியாமல் இருக்கும்ல, அவங்களுக்காக. ஓகேவா? ஓகே, சரி. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? the distance and displacement of the particle. டிஸ்டன்ஸ்னால் என்ன பண்ணணும்? டோட்டலாக அது எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோ அதுதான் டிஸ்டன்ஸ். கரெக்டாக? இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஃபர்ஸ்ட் நான் இங்கே மூவ் பண்ணுறேன் 20 மீட்டர். அடுத்து மறுபடியும் இதே லைனில் இங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். கரெக்டாக? இங்கே வர்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 20, இது ஒரு 20, அப்போ 20 + 20 40 அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஆன்சர் எழுதுவோம். நம்மளோட எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸில் ஒழுங்காக கவனிக்காமல் நாம் அந்த தப்பை பண்ணுவோம். ஆப்ஷன்லேயும் அவன் 40 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதனால் 40 மீட்டர் கொடுத்துருக்கறதுனால 40 மீட்டர், அது மட்டும் இல்லாமல் 3 ஆப்ஷனில் 40 மீட்டர் கொடுத்துருக்கான். இப்போ நம்ம என்ன நினைப்போம்? அப்போ கண்டிப்பாக வந்து 40 மீட்டர் தான் அப்படின்ட்டு நம்ம ஆன்சரை கிளிக் பண்ணிடுவோம். பட் இட் இஸ் ராங். நல்லா பாருங்கள், இது 20, மறுபடியும் இங்கேருந்து இங்கே வந்திருக்குல்ல, இதுவும் 20 தானே? 20, அப்புறம் இது 20. கரெக்டாக? இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 20 + 20 + 20 60 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? டிஸ்டன்ஸ் வந்து 60 மீட்டர். அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். கரெக்டா? ஃபைனல் இங்கே என்னது? -20. ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வந்து என்னது? ஆரிஜின். இனிஷியல் இங்கே தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, ஆரிஜின். சி, பார்ட்டிகிள் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஆரிஜின், இதுதான் இனிஷியல். இப்போ 0 என்ன வரும்? -20 மீட்டர். இப்போ ஆப்ஷன் டி. ஓகேவா? டிஸ்டன்ஸ் வந்து 60 மீட்டர் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து -20 மீட்டர். சரியா? இப்படி தான் கொஷினை சால்வ் பண்ணணும். சரியா? நான் ஆக்சுவலி லெக்சர் எடுக்காமல் ஏன் இப்போ கொஷின் எடுக்கிறேன் அப்படின்னா,
லெக்சர் கூட நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துடலாம், ஓகேவா. ஆனால் கொஷின் சால்வ் பண்ணுறது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு வந்து லெக்சர் பார்க்குறப்போ கான்செப்ட் எல்லாமே புரியும், ஆனால் கொஷின் சால்வ் பண்ணுறப்போ அப்ரோச்சிங் மெத்தட் தெரியாது. ஒரு சிலருக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும், ஒரு சில இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க. அண்ட் எல்லாரும் பண்ணுற சில்லி மிஸ்டேக்ஸ் நிறைய எல்லா கொஷின்லையும் இருக்கும். ஸோ இதனால தான் ஓகே நம்ம கொஷின் சால்வ் பண்ணோன்னா அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நான் இப்போ கொஷின் சால்வ் பண்ணுறேன், ஓகேவா. ஓகே, இது புரிஞ்சிச்சுல்ல உங்களுக்கு? சரி, அடுத்தது கொஷின் பாருங்கள். the numerical ratio of displacement to the distance covered is always. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கான்செப்ட் நல்லா தெரியணும். அது தெரிஞ்சிருக்கும், பட் நான் எழுதுறேன். கான்செப்ட் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த இடத்துல இதை எப்படி எழுதலாம்? வெயிட், and objects, ஓகேவா, எழுதிட்டு displacement can be positive, negative, 0, but distance can never be 0, ஓகேவா. distance can never be 0, ஜீரோவா இருக்காது, ஓகேவா. டிஸ்டன்ஸ் எப்போவுமே ஜீரோவா இருக்காது, ஓகேவா. சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நியூமரிக்கல் ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டு த டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் நியூமரிக்கல் ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. லெஸ் தேன் 1, ஈக்குவல் டு 1, ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் 1, ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு சொல்லி இருக்குது, ஓகேவா. இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கேன் நெவர் பி ஜீரோன்னு இருக்குல்ல. இப்போது நெவர் பி ஜீரோன்னு பார்த்த உடனே உங்களுக்கு வந்து கொஸ்டின்லாம் இப்படி கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் வந்து மூவே ஆகலை, ரெஸ்ட்டில் இருக்குது. ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோவாக இருக்காது, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின். அது கரெக்டாக தப்பா? ராங். நீங்கள் டிஸ்டன்ஸ் கேன் நெவர் பி ஜீரோன்னு படித்ததுக்கப்புறமா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிஸ்டன்ஸ் ஜீரோவாக இருக்காதுன்னு தான் நம்ம படிச்சிருக்கோம், அப்போது இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குன்னா அது மூவே பண்ணல, மூவ் பண்ணால் தானே ஒரு டிஸ்டன்ஸ் கவர் ஆகும். மூவே பண்ணலன்னா இப்போ டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக அங்கே ஜீரோ தானே. ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணுறப்போ தான் அவங்க சொல்கிறாங்க டிஸ்டன்ஸ் கேன் நெவர் பி ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? ஓகே, சரி. இப்போது நியூமரிக்கல் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். சரி, நல்லா கவனிங்க. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் 0 அப்படின்னு இருக்குல்ல, பாசிட்டிவ் நெகட்டிவ் 0 அப்படின்னு இருக்குல்ல, நான் என்ன பண்ணுறேன், வேல்யூ 1 அப்படின்னு எடுக்கிறேன், ஓகேவா. டிஸ்டன்ஸோட வேல்யூ நான் வந்து 1 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன், ஓகேவா. ஏன்னா நெவர் பி 0, ஸோ அதனால 1 அப்படின்னு எடுக்கிறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன், பாசிட்டிவ் 1, நெகட்டிவ் 1 அண்ட் 0 அப்படின்னு எடுக்கிறேன். இப்போ நான் ரேஷியோ கண்டுபிடிக்கணும், இதுக்கு 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். டிஸ்டன்ஸ் வந்து 1. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் வந்து நான் 3க்குமே கண்டுபிடிக்கிறேன், ஓகேவா. இந்த 3க்கும் நான் வந்து டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில், நல்லா பாருங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் டு த டிஸ்டன்ஸ், அப்போது வந்து டிஸ்டன்ஸ் வந்து கீழே டினாமினேட்டரில் வரணும், நியூமரேட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வரணும், ஓகேவா. இப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டிஸ்டன்ஸ், ஓகேவா. சரி, இப்போ நான் வந்து இந்த பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கிறேன். +1 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து 1, ஓகேவா. டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்காது, ஏன்னா டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, கரெக்டாக. ஸோ நெகட்டிவாக இருக்காது, 1. இப்போ ஆன்சர் வந்து 1. சரி, அடுத்தது நெகட்டிவ் பை 1, ஆப்ஷன் வந்து -1, ஓகேவா. அடுத்து 0 பை 1 ஈக்குவல் டு 0. அப்போ இதை வச்சு நான் என்ன சொல்லலாம், 1க்கு ஈக்குவலாக இருக்குது, அதோட ரேஷியோ வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்குது, அண்ட் -1க்கு ஈக்குவலாக இருக்குது, 0க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போது இதை வச்சு இப்போ இந்த ஆப்ஷன் நான் பார்க்குறேன், லெஸ் தேன் 1 அப்படின்னு இருக்குது. 1 விட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ, எனக்கு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ரேஷியோ 1க்கு ஈக்குவலாக தானே இருக்குது, எனக்கு இங்கே 1 தானே வந்திருக்கு. ஓகே, அடுத்து ஈக்குவல் டு 1. சரி, ஈக்குவல் டு 1 இருக்குது.
ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டில் எப்படி இருக்குது, ஒன்னை விட கம்மியாக இருக்குது, லெஸர் தென் ஒன்னாக இருக்குது. ஒன்றுக்கு ஈக்குவலாகவும் இருக்குது, ஒன்றுக்கு லெஸர் தென் அந்த ஒன்னோட வேல்யூக்கு கம்மியான வேல்யூவும் இருக்குது. 0 1 நெகட்டிவ் 1லாம் இருக்குல்ல. அப்போது ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி, ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் 1. ஈக்குவல் டு ஒன்னாகவும் இருக்கலாம், இல்லைனா லெஸ் தென் ஒன்னாகவும் இருக்கலாம். ஒன்னோட லெஸ் தென்னா 0 அண்ட் நெகட்டிவ் தானே. புரிஞ்சுதா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஷேர் பண்ணால் தான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கொஷின் சால்வ் பண்ணுறது தெரியும். அப்போ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். யாரெல்லாம் இந்த மாதிரி கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து சொல்லி கொடுத்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, இதுக்கப்புறமா இதை சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஷின் போய் சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.